ஞானேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவருடைய மனைவியோட ஒரு வசித்து வர்றாரு. வாரத்தில் 2 நாள் திடீர்னு என்ன பண்ணா வேலை விஷயமாக வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவார். எங்கடா இவர் வராருன்னு வந்து பார்க்கும்போது கொடூரமான நோய் இருக்குது, நான் எப்போ வேணாலும் செத்துருவேன், அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுத்து சொல்கிறான். எப்போ வேணாலும் நான் செத்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்கிறான். புற்றுநோய் இருக்குன்றான் திடீர்னுட்டு. இப்படிலாம் எதாவது சொல்லும் போது இந்த பெண் என்ன சொல்லிச்சுன்னா, திங்கக்கிழமை டேட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாரு. மகப்பேறு மருத்துவமனையில் மெட்டர்னிட்டி வார்டில் இந்த பெண் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணப்படுறாங்க பகலில். காதலித்து திருமணம் செய்து 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது. வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கிய ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரவாடா. அந்த மதுரவாடா பகுதியில் ஞானேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவருடைய மனைவியோட ஒரு வசித்து வர்றார். இந்த ஞானேஸ்வர் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வீடு வந்து இந்த மதுரவாடாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஆந்திராவில் ஏதோ ஒரு பகுதியில் இருப்பாருன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2020 வாக்கில் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணு பேர் வந்து அனு. அந்த அனு என்ன பண்ணுறாங்கன்னா, உயிருக்கு உயிராக வந்துட்டு இந்த ஞானேஸ்வரை வந்து காதலிக்கிறாங்க. காதலித்த பிறகு 2 வருட காதலுக்கு பிறகு 2022 ஞானேஸ்வர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அனுவை வந்துட்டு திருமணம் செய்கிறார். காதல் திருமணம். ஞானேஸ்வர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அவருக்கு யாருமே கிடையாது, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து எங்கெங்கேயோ இருக்காங்க, அப்பா அம்மா கிடையாது, அப்படி இப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் சொன்ன காரணத்தினால பெண் வீட்டார் மட்டுமே இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டு இந்த பையனுக்கும் இந்த ஞானேஸ்வருக்கும் அந்த அனுவிற்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த மதுரவாடாவில் விசாகப்பட்டினம் பக்கத்தில் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமண வாழ்க்கை நல்லா போயிருந்து வாரத்தில் 2 நாள் திடீர்னு என்ன பண்ணால் வேலை விஷயமாக வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவார். எங்கடா இவர் வராருன்னு வந்து பார்க்கும்போது இவர் அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா இருக்கிறதையே இவர் வந்துட்டு என்ன மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்தனால இவர் வீட்டுக்கே தகவல் சொல்லாமல் எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு கதையை ஒன்று விட்டுட்டு இந்த பெண்ணை என்ன பண்ணார், காதலித்து வேற ஒரு டிஸ்டண்ட்டாக ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல இந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியமர்த்திட்டு வீட்டுக்கு தேவையான செட்டப் எல்லாமே பண்ணிடுறாரு. வீட்டில் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் வேலை விஷயமாக விசாகப்பட்டினத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை சொல்லி இவர் தன்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. 2022 இந்த கல்யாணம் நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு சிக்கல் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பெறுவதற்கான விஷயங்களில் வந்துட்டு நிறைய தில்லுமுள்ளுகள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் உடல் சார்ந்த சிக்கல்கள் ஒரு பக்கம், அதே போல் வந்து இந்த கருத்தரிப்பு மையம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கடை மாதிரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் ஆரம்பித்து வச்சு ஒரு மாதிரி ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு அட்டையை ஒன்று கொடுத்து உள்ளே போனோடனே காசை வாங்கி அது ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை இந்த ஞானேஸ்வர் அனு இந்த 2 பேருடைய இந்த காதல் விஷயம், மாற்று சமூகத்தை சார்ந்த பெண் அவங்க, ஏழ்மையான முறையில் நடைபெற்ற ஒரு கல்யாணம். அப்படியே வந்து இவர் அந்த பெண்ணோட இருக்கார். வாடகை கட்டிடுறாரு. அந்த பொண்ணு கேட்குற பொருள் எல்லாம் வாங்கி இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்றது இந்த பெண்ணுக்கு தெரியாது, பெண் வீட்டாருக்கு தெரியாது. இவர் வந்து நான் விசாகப்பட்டினத்தில் வேலை செய்கிறேன்னு ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய வசதி வாய்ப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை பார்த்து நல்ல சொத்து பத்துலாம் இருக்கிற ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த பெண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பேசும்பொழுது இந்த பையன் ஆல்ரெடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு தனியாக வீடு எடுத்து அந்த பொண்ணு தங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கட்டா, எனக்கு வந்து ஒரு கொடூரமான நோய் இருக்குது, நான் எப்போ வேணாலும் செத்துருவேன், அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுத்து சொல்கிறான். எப்போ வேணாலும் நான் செத்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்கிறான். புற்றுநோய் இருக்குன்றான் திடீர்னுட்டு. இப்படிலாம் எதாவது சொல்லும் போது இந்த பெண் என்ன சொல்லிச்சுன்னா, நான் காதலித்து திருமணம் பண்ணியிருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, செத்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா சாவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு 6 மாதமாக ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிலையில் தான் இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கன்சீவ் ஆகி ஒரு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. பையன் வீட்லேயும் ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்னடா இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்க, நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடி கொடுக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணால் ஒரு கில்ட்டியாக யோசிக்கிறான், என்னென்னோ கதைகளை சொல்கிறான். கடந்த ஒரு 6-7 மாதமாக இவங்களுக்குள்ள சண்டையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
அனு வந்துட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை டேட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. இந்த பையனை ஞானேஸ்வர்கிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணி மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, ஏன்னா இவன் பேரண்ட்ஸுக்கெல்லாம் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைல்ல. இவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாரு. மகப்பேறு மருத்துவமனையில் மெட்டர்னிட்டி வார்டில் இந்த பெண் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணப்படுறாங்க பகலில். அதற்கு பிறகு இரவு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது காதலித்து திருமணம் செய்து 9 மாதம் நிறைமாத கர்ப்பிணி. அதாவது உங்களுக்கு தெரியும் 7.5 மாதம். இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் இந்த சிட்டிசன்ஷிப்க்கு வந்து ஒரு ஆக்டை கொண்டு வர போகிறாரு, ஒரு பில் பாஸ் பண்ண போகிறாங்கன்னொன்னே 6.5 மாதம் 7 மாதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து வந்து தங்கியிருந்தவங்கலாம் அந்த டைமுக்குள்ளே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ 9 மாத கர்ப்பிணியாக இந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கே கூட குழந்தை பிறக்கும், இல்லை நீங்கள் நைட்டே கூட குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மருத்துவர்கள் சொல்லியிருக்கிற போது, இந்த கணவன் ஞானேஸ்வர் என்ன யோசிக்கிறான்னு கேட்டால், அந்த இடத்துல பேரண்ட்ஸ் பார்த்துருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணால் சொத்து பத்து கிடைக்குது, கார் கிடைக்குது, வீடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் என்ன பண்ணால் நம்ம அப்பான்ற ஒரு லேபிள் ஆகிடுவோம். லேபிள் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரையும் இதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்றதுக்காக மருத்துவமனையில் நிறைமாத கர்ப்பிணியாக அட்மிட் செய்யப்பட்டிருந்த அந்த அனு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தலகாணி எடுத்து அவருடைய முகத்தில் போட்டு அமுக்கி அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், கொடூரமான முறையில் தாயையும் சிசுவையும் வந்து நைட்டே வந்து அந்த தாய் இறந்தோடனே அந்த குழந்தை இறந்துருது. அந்த தாயை போட்டு மூச்சு திணறல் ஏற்படுத்தி அந்த பெண் காதலித்த மனைவியை கொடூரமான முறையில் வந்து கொலை செய்துட்டான். கொலை செஞ்சுட்டு அதே இடத்துல படுத்திருந்துட்டு காலையில் எங்கேயும் எழுந்திரிச்சு சொல்லி வேணா மருத்துவமனையில் எல்லாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இந்த கல்கட்டா இஷ்யூக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ கல்கட்டா கேரளா இஷ்யூக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த மருத்துவமனை ஆய்வுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் அடிக்கடி போயிட்டு வர்றாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் வந்து என்ன பண்ணுறோம், ஐயோ என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு இது மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறா அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் ஒரு சீனை கிரியேட் பண்ணோன்னா எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் எடுக்கிறது. இந்த இறந்து போன தாயும் சிசுவையும் வந்து யார் கொலை பண்ணியிருப்பா, இது வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, மூச்சு திணறல், அதாவது செயற்கையாக மூச்சு திணறல் ஏற்படுத்த வைக்கப்பட்டு அவங்க இறந்து போனாங்க, அந்த பெண் இறந்து போனாங்கன்றது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இதுக்கு இப்போ இது வந்து இயற்கை மரணம் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னே காவல்துறை பிஎம் பாளையம் காவல் நிலையம் ஆய்வாளர் என்ன பண்ணுறாருன்னா சீனில் உள்ளே இறங்குறாரு. இறங்கி என்ன பண்ணுறாரு, இந்த பையனை பிடிச்சி போய் விசாரிக்கலான்னு சொல்லி போட்டு 4 தட்டு தட்டும் போது 4 தட்டில் சொல்லிடுவானுங்க. இது ஸ்பெஷாலிட்டியே அதுதான். பெரிய க்ரைமாக பண்ணுறேன்ட்டு போயிட்டு 4 தட்டு. இப்போ இங்கே சென்னையில் கூட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயின் ஸ்நாச்சிங்கில் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிடுறாங்க. அக்யூஸ்டை வந்துட்டு 6 மாதமாக தேடி இருந்திருக்காங்க. 6 மாதம் அவன் பார்த்துக்க என்ன பண்ணிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மாட்டுறான். அப்புறம் வேறு ஒரு விஷயத்தில் மாட்டும்போது காவல்துறையில் வந்து நம்ம சொல்கிறோம், சார் இந்த பையன் ஒரே சாட்டையாக இருக்கான் சார், இவனை கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள் சார்னு சொல்லும்போது இவனை பிடிச்சி பார்க்கும்போது இவன் 6 மாதத்துக்கு முன்னாடி செயின் எடுத்த கதையில் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு அடிக்கவே இல்லை. காவல் நிலையத்தை நான் பார்த்த கதை. லட்டியை மட்டும் உருவினாங்க, மொத்தத்தையும் சொல்லிட்டான். லட்டியை உருவின உடனே விஷயத்தை சொல்லிட்டான். அது மாதிரி இந்த ஞானேஸ்வரன் என்ன பண்ணுறா, கொடூரமான முறையில் தன்னுடைய காதல் மனைவியை கொலை செய்து அந்த குழந்தை நாளைக்கு திங்கட்கிழமை குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த பெண்ணையை வந்து படுகொலை செய்திருக்கிறான். படுகொலை செய்த பிறகு காவல்துறையில் 4 தட்டு தட்டினோன்னு மொத்த கதையும் சொல்லிட்டான். வீட்டில் நல்ல பொண்ணாக, அதாவது நல்ல பொண்ணானா அவங்க சமூகத்தை சார்ந்த பொண்ணாக பார்த்துட்டாங்க, சொத்து பத்துலாம் தரேன்னு சொன்னாங்க. அதனால் இந்த பெண்ணோடு நான் வாழ்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, அந்த பொண்ணு என்னை ரொம்ப நேசித்தாங்க அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லியிருக்கான். இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கி இந்த வழக்கு வந்து ஆந்திரா மாநிலம் மட்டுமல்லாது இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி அதான் நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த குழந்தை விஷயத்திற்காக நிறைய பேர் வந்து மருத்துவமனை, கோயில், குளம் அப்படின்லாம் சுற்றிட்டு இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் வந்து தவறி இன்றைக்கி தவறான முறையில் சிந்தித்து இந்த பையன் இன்றைக்கி சிறைக்கு போயிட்டான். அந்த பெண் இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தையும் நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தை பார்க்காமலே அந்த குழந்தையோட உயிரும் பறி போயிடுச்சு. அதனால தான் எல்லாருமே பெரியவங்களாம் அடிச்சுக்கிறது என்ன கேட்டால், காதல் பண்ணுறது தவறு கிடையாது, அதை தடை செய்ய முடியாது, உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எந்த மாதிரியான மனிதர்களோடு நம்ம பழகிறோம், எந்த மாதிரியான ஒரு ஆணோடு பழகிறோம், எந்த மாதிரியான ஒரு பெண்ணோடு பழகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பண்ணோம். காதலுக்கு கண்ணில்லை, மூக்கில்லை, வாயில்லைன்னுலாம் சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி ஒரு பெண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னும் போது அது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விஷயம். ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இப்போ பாருங்கள், முட்டாள்தனமாக சிந்தித்த ஒரு விளைவு. பணக்கார வீட்டு பொண்ணும் கிடைக்கல,
இருந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணையும் நம்ம இழந்துட்டு இன்றைக்கி சிறையில் வந்துட்டு ஞானேஸ்வர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே காதல் விஷயத்தில் தலையிடுகிறவர்கள், காதல் செய்கிறவர்கள், இந்த இந்த லவ் மூட்லேயே இருப்பான் பாருங்க. இந்த மாதிரியான லவ் மூடில் சுற்றுற ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர்வுக்கு வந்து சரியான பாதையில் செல்லணும். இந்த ஞானேஸ்வர் மாதிரி தவறான பாதையில் சென்றவர்கள் இன்றைக்கு வந்து சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.